Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோல பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் போய் பாருங்க. ரவா கேசரி செய்கிறப்ப அல்வா போல் அப்படியே மென்மையாக இருக்கணுமா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு கைப்பிடி பைத்தம்பருப்பு அப்படிங்கிற அளவில் எடுத்து பருப்பை கொலைய வேக வச்சுக்கோங்க. ரவை வெந்ததும் குழஞ்ச பருப்பையும் போட்டு நெய்யை கொஞ்சமாக சேர்த்து கேசரி செஞ்சிங்கன்னா வாயில் வைக்கிறப்பயே அப்படியே வழுக்கிட்டு போயிடும். என்னதான் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு செஞ்சாலும் உங்களோட கொழுக்கட்டைகள் விரிசல் அடைஞ்சு உள்ளார இருக்க பூரணம் வெளிவந்துருதா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைறப்ப ஒரு கரண்டி பால் சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை சுட்டதுக்கு அப்புறமும் அது விரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு பீட்ரூட் அல்வா செய்யணுமா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தாங்க. பீட்ரூட்டை பாலில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசிச்சு பீட்ரூட் அல்வா செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் காய்ச்சுற நெய் நல்லா கமகமன்னு இருக்கணுமா? அப்போ ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெண்ணெயை காய்ச்சி நெய் செய்கிறப்ப அரை கரண்டி, அதாவது அரை டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டிங்கன்னா நெய் நல்லா கமகமன் இருக்கும். தெருவே வாசனை வீசுங்க, அந்த அளவுக்கு நெய் கமகமன் இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப நாளைக்கு காயாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். கருவேப்பிலைய ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அது காயாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேரட் அல்வாவோட இந்த ஒரு பொருள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அடிதூளாக இருக்கும். எல்லாரும் இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கேரட் அல்வா செய்கிறப்ப கொஞ்சோண்டு பால் பவுடர் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும், ருசி அள்ளுங்க. எல்லாருமே மோஸ்ட்லி பேக்கெட் ரவா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே லூஸில் நீங்கள் ரவா வாங்கி ஒரு டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவா வச்சுருக்கீங்கல்ல, அந்த டப்பாவில் கொஞ்சோண்டு வசம்ப தட்டி போட்டிங்கன்னா போதும், பூச்சி புழுக்கள்லாம் அது பக்கம் கூட நெருங்காது. கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணுமா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். கொத்தமல்லி இலைகளை நல்லா ஆஞ்சி விட்டுட்டு தண்ணியில் அலசி காய வச்சு காற்று புகாத டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெளியில் போகிறப்ப சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சப்பாத்தியை சில்வர் பேப்பரில் சுற்றி வச்சிங்கன்னா அப்படியே சூடாக இருக்கும். சாதம் ரொம்ப குழஞ்சி கஞ்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. சாதம் வடிக்கிறப்பயே லைட்டாக குழஞ்சி போனது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை சேர்த்துட்டிங்கன்னா மேலும் குலையாமல் இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயை சேர்க்காம விட்டுட்டிங்கன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி கஞ்சி மாதிரி ஆயிரும். காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி பயன்படுத்தக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றி காய்கறிகளை வேக வைக்கிறப்ப காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த பலனும் இல்லை. இந்த கீரையை நான் சொல்கிற முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. அதாவது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை ஒரு டீஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு ஜீரகத்தை பொடிச்சு போட்டு தினைக்கும் காலையில் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.